அடுத்தபடியாக பொறுமையை கடைபிடிப்போம் என்ற தலைப்பில் ஷம்சுல் ஹயா அதுவே உடலிலோ அல்லது வாழ்க்கையிலோ ஏதேனும் துன்பம் ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ் என்னை இப்படி சோதிக்கிறாய் என்கிற சிந்தனையில் புலம்பி தவிக்கின்றேன். மனிதர்களுக்கு சோதனை என்பது ஏழைகள், பணக்காரவர், நல்லவர்கள், கெட்டவர்கள், ஆண்கள், பெண்கள், சிறியவர், பெரியவர், தொழாதவர், தொழுதவர் என ஆட்களை பார்த்து வருவதில்லை. எல்லோருக்கும் நிச்சயமாக சோதனை வந்தே தீரும். சோதனைகள் இல்லாமல் இந்த உலகில் எந்த ஒரு மனிதனும் கிடையாது. அது போல சோதனை அனுப்பிக்காமல் எந்த ஒரு மரணிக்கவும் முடியாது. ஏனெனில் இது அல்லாஹ்வின் பேராட்களின் ஒன்றாகும். மனிதர்களுக்கு ஏற்படும் சோதனை பற்றி அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறார். நோய்களை விட்டு சோதிப்பன், பயத்தை ஏற்படுத்தி சோதிப்பன், பசியை கொண்டு சோதிப்பன், செல்வத்தை கொடுத்து சோதிப்பன், நஷ்டங்களை ஏற்படுத்தி சோதிப்பன் என்று சொல்லிவிட்டு நிச்சயமாக நான் மனிதர்களை படுத்து சோதிப்பதற்கு தான் என்று சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமில்லாமல் நான் சோதிக்கும் சோதனைகளை நீங்கள் பொறுமையுடன் இருந்தால் அதற்கு உதவிகள் எப்படியெல்லாம் வரும். உதாரணமாக சில நபிமார்கள் வரலாற்று சம்பவங்களை எடுத்து கூறுகிறான். காஃபிர் ஹலால் கொழுந்து விட்ட எரியும் நெருப்பு இப்ராஹிம் நபியே தூக்கி வீசப்பட்ட போது நெருப்பு அவர்களுக்கு சுடாமல்
அழைக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கையாளர்களே, இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத், பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள். இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு தான் இருக்கிறான் என்று வாக்குறுதி அளிக்கின்றான். ஆகவே வாழ்க்கையில் எந்த மாதிரியான சோதனை வந்தால் நபிமார்கள் போல் நாமும் அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து பொறுப்பை காத்து தொழுகையை காட்டு நிறைவேற்றுமாக. வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் நல்ல அருள் புரிவானாக. வாஹிரத் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி